பிளான்ஸ் இருக்கிற இடத்துலையும் நாம் இருக்கிற இடத்துலையும் மிக எளிமையாக தொடர்பு கொள்ளுங்கிறது தான் கேஎஸ்கேனுடைய சயின்டிஃபிக் கருத்துக்கள். சென்ற மாதத்திலே நாம் விருச்சிகத்திலே அனுஷத்தில் இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய மாநாடு, மாதாந்திர மாநாடு துவக்கப்பட்டது. இன்று கேட்டையில் சென்று கொண்டு இருக்கிறது. கேட்டையில் சென்று கொண்டு இருக்கின்ற புதன் விஞ்ஞான ரீதியாக என்னென்ன செய்திகளை செய்கிறது, இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் சோதிடம் எப்படி விஞ்ஞான ரீதியாக தன்னுடைய செயல்களை செய்கிறது, மேற்கத்திய நாட்டிலே மக்கள் அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நானும் விஸ்வநாதனும் பேசி கொண்டு உணவு காலையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த ரூலிங் பிளானட்ஸை நான் அவர் சந்திக்கிற போதெல்லாம் அந்த ஆர்பியை பேசுறது வழக்கம். இன்னைக்கு வான மண்டலத்துக்கு 3க்கும் 6க்கும் உடைய இந்த மிதுனம் கன்னிக்குடைய புதன் 4ல் ஆயில்யம், 8ல் கேட்டை, 12ல் ரேவதி ஆக இந்த 5 இடங்களிலே புதன் முழுமையாக இருந்து கொண்டு வானமண்டலத்திலே ஆட்சி செய்கிறார். இதை தாண்டி இந்த 5 இடங்களை தாண்டி கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய சிஸ்டத்தில் 27 இடங்களிலே 27 உப நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு இருக்கும். ஆக 32 இடங்களிலே வான மண்டலத்தில் புதன் உடைய ஆட்சி நடைபெறுகிறது. இந்த 32 பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் சார் நாம சயின்டிஃபிக்காக அஸ்ட்ராலஜி சொல்ல முடியும். மற்றது எல்லாமே வேகுங்கிற. அப்போ நாம் அதனோட ஆழத்தை இப்போ கிருஷ்ணமூர்த்தி பத்ததிலே புதன்னா என்ன சொல்கிறோம்? அறிவுக்கு உண்டான கோள், கணக்கு சார்ந்தது, விவசாயம், பச்சை நிறத்துக்கு உண்டானது, மூலிகைகளை மூலமாக உடல் நலத்தை சரி செய்யக்கூடிய ராசி தான் நம்முடைய கன்னி ராசி. அந்த ராசியில் இருக்கிற உத்திரம் நட்சத்திரம் தான் நம்முடைய இந்த வைத்தியநாத சாமியை, அது யாரும் கண்ணாது ஃபோன் அங்கே பாருங்க, அங்கே சார்ஜில் எடுத்துட்டு இப்போ அது அதில் மாட்டியிருக்கும் பாருங்க. இல்லை அவருக்கு கொடுங்க, அவருக்கு அதை வேணா பிரிச்சிருங்க, அதை நான் கையில் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். ஆக இப்போ காலையில் இன்னைக்கு ரவி இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலே 4ஆம் இடத்துக்கு உண்டான சந்திரன் இருக்குது. வான மண்டலத்தினுடைய 4ஆம் இடத்துக்கு உண்டான சந்திரன் 8. இவர் 8ஆம் இடத்தினுடைய முழு ஆதிக்கம் பெற்றவர். இவர் ஜாதகமே 8ஆம் இடத்துல தான் இயங்கிட்டு இருக்குது. அவருக்கே அதை பற்றி நான் விவரம் நான் அவருடைய ஜாதகத்தை எல்லாம் அந்த ஊரில் போடும்போது அவர் இது மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து சனி மிதுனத்திலிருந்து இந்த கேமராவை இயக்கிட்டு இருக்கிறார். எப்படிங்க? சனி மிதுன ராசி இல்லாமல் உலக தொடர்பு கிடைக்காது. அந்த தொடர்பு மூலமாக தன்னை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர். அப்படி பார்க்கிற பொழுது இந்த 4க்குண்டான சந்திரன் 8ல் இருந்துட்டு 3, 6க்குண்டான புதனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போயிட்டு இருக்கிறான். அந்த புதன் மிதுனத்தில் இருக்குது. சரிங்களா? காலையில் இவர் இங்கே வரும்போது புதனுடைய உபநட்சத்திரத்திலேயே இருக்குது. புதன் புத்தியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கேது புத்தியிலே இருக்குது. இப்போ சுக்கிர புத்தியில் இருக்குது. சுக்கிரன் திருமணத்தை குறிக்கி, யார் இந்த கூட்டத்தில் திருமணத்தை நோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் குறித்த செய்தி நடக்குது. வான்மண்டலத்துக்கு 2, 7 இது மாதிரிலாம் நம்ம போகிறோம், அது மறுபடியும் போகிறோம். ஆக இன்றைய நாள் புதனுக்குரிய நல்ல நாள். புதனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன செய்தி? புதனுக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் யாராவது சொல்லாமே? சந்திரன் புதன்ல போகுது. அப்புறம் இவாங்க நிறைய பதில் சொல்லணும். இன்னைக்கு உட்கார், 3 நாள் உட்கார். இன்னைக்கு இல்லைன்னா அப்புறம் ரொம்ப பதில் சொல்றது பொழுதுக்கு நீங்க பேசணும். இன்னைக்கு புதன் இன்னைக்கு என்ன செய்யுது? டிரான்சிட்ல புதன் எங்க இருக்குது? நாமெல்லாம் ஜோசியர். எங்க இருக்குது? எந்த வீட்டில் இருக்குது? கடகராசியில் குரு இருக்குது. புதன் எந்த ராசியில்? கடகத்தில் இருக்குதா மிதுனத்தில் இருக்குதா? இதுதான் கரெக்ட்.
புதன் இன்னைக்கு ஏன் கூட்டமெல்லாம் வரலைன்னா புதன் வக்கரத்தில் இருக்கிறான். Even though it is Karaka for astrology, it is retrograded, it is traveling reversely. So இன்னைக்கு டே லீனியண்டா இருக்கும். காலையில் 6 மணிக்கே எனக்கு தெரியும். ஆனால் the constellation lord of Buddha is beautifully Jupiter, whereas the Jupiter is exalted at Cancer, which is lord of 4 from the zodiac. 4ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய உச்ச குருவனுடைய நட்சத்திரத்தில் புதன் வக்கரத்தில் இருந்து மிதுனத்திற்குண்டான புதன் மிதுனத்தில் நின்று கொண்டு சென்றிருக்கிறான். போன்ல தான் செய்தி இன்னைக்கு அதிகமாக ஓடிட்டு. வக்கர புதன்னால இன்னைக்கு வலிமையை கொடுக்க முடியாது. இன்னைக்கு வலிமையை யார் தருவான்? குரு தருவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஆன்மீகவாதிகளைத்தான் இன்னைக்கு நாம, இப்போ நீங்களே எடுத்தாலும் நீங்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. இந்த ஆன்மீகவாதிகளை தான் நாம் சந்திக்கிறோம்னா அது நீங்கள் 3 பேருமே உள்ளூரில் இருக்கிறதுனால 4ஆம் இடம் வருது. வெளியூர் ஆளுங்க இவங்க டிவிக்கார தவிர பாலக்காட்டு ஆள் வந்தாச்சு, கோயம்புத்தூர் ஆள் வரமாட்டேங்குது. ஆர்வம் அதிகமாக இருந்தால் 6 மணிக்கு வந்துடுவான். 6:10 சோதிடம் இன்னும் முழுசா வளரலங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு பொழுதுக்கு நட்சத்திரத்தினுடைய ரீதியா 4, 9, 12 நடக்குது. இதை உள்ள வாங்கினாலே நாம் துல்லியமா பலன் சொல்லிடலாம். 4ங்கிறது என்னங்க? கடகத்தில் நிற்கிற குரு, 9ங்கிறது தனுசு, 12ங்கிறது மீனம். இந்த ஆபரேஷன் தான் இன்றைய திசாநாதன் செய்யுது. இதை பிடிச்சிட்டோம்னாலே ஜோதிடம் சொல்லி பொழுதுக்கு புதன் வச்சுட்டு வரக்கத்துனால இன்னைக்கு எதுவுமே நடக்காது. ஏன்? சின்ஸ் இட் இஸ் ரெட்ரோகேட்டட், அது ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்லெஸ்க்கெல்லாம் தனியாக அதுக்குள்ளே அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் மாதிரி ஆர்டிக்கல் சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காரு. தேட்டர் படித்தீங்கன்னா ஒரு அருமையான சோதிடத்தை உலகுக்கு கொடுக்கலாம். அவருடைய அத்தனை கண்டுபிடிப்புகளையும் தேட்டரில் கொட்டி இருக்கிறார். If a planet retrograded during a birth time, don't worry about that retrograde planet ன்னு சொல்றார். ஒரு கோள் பிறக்கும் பொழுது வக்கரமாக இருந்தால் எந்த கவலையும் கொள்ளாதே. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த 3 கோள்கள் வக்கரமாக இருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த வக்கரமான கோள்களுக்கு தொடர்புடைய காலங்களில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் நன்மையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த 3 கோள்கள் நின்ற நட்சத்திரங்கள் வலிமையாக இருக்குதுன்னு ஆர்டிக்கலை ப்ரூவ் பண்றாரு. இதை நம்ம படிக்காதனால தான் இன்னும் வீக்னஸாக இருக்கிறோம். நிறைய போகணும். நட்சத்திரம் தெரிஞ்ச போதும். இதுக்குன்னு நாம் சப்ளாடு அதெல்லாம் போகிறது அது வேறு. அது நமக்கு இன்ட்ரெஸ்ட். நட்சத்திர சித்தாந்தங்கள் நம்ம ஊரில் இருக்கிறத தெளிவாக படிச்சுட்டா நம்ம எடுத்து பிடிச்சிடலாம். அதை நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், பாவகத்து போட மாட்டேங்கிறோம். இந்த 2 செஞ்சாலே போதும். ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம கிட்ட இருக்கிற நவாம்சத்தை முறையாக பார்த்து நவாம்சத்தில் இருக்கிற பிளானட் எடுத்து பேசினாலே பேசும். ஆனால் இது 4 பிரிவாக பிரிச்சுக்கிறோம். கேஸ்க்கு என்ன சொல்றாரு? இதை பிடிச்சிட்டீங்கன்னா ஜோதிடம் வெற்றி பெறும். பாயிண்ட் சொல்றேன். ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய கோள் எந்த ராசியில் இருக்கிறானோ அந்த கோள் உன்னுடைய லக்னத்திற்கு எந்த பாவகத்தை குறிக்கிறதோ அதனுடைய பலனை தான் நீ பெறுவாய். 9 கோளுக்கு 9 நட்சத்திரத்தை போட்டுக்க, 9 பாவம் என்னன்னு சொல்லு, ஜாதகம் பேசு. உன்ற கால் விழுந்து கும்பிடுவான். பாவகத்தை போட்டுக்கோ. ஒரே ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான் கொடுக்குறேன். இந்த நவாம்சத்தை கொஞ்ச நேரம் மறந்துட்டு கோள் நிற்கிற இடத்த பிடிச்சிட்டோம்னா போதும். அது பிடிக்காதனால தான் நம்ம கரெக்ட் அஸ்ட்ராலஜி போக மாட்டேங்குது, இம்பர்ஃபெக்ட். இப்போ வெளிநாட்டிலலாம் எக்கச்சக்கமாக தொடர்பு கொள்கிறாங்க. அதையெல்லாம் இங்கே பேசி நேற்று நான் போன மாதம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. இலங்கையிலிருந்து சின்ன வயசில் அமெரிக்காவுக்கு போன ஒரு தமிழன் கூப்பிட்டு, ஐயா நான் அத்தனை கேபியும் பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட் ரூல்ஸாக இருக்குது. ஐ வாண்ட் டு லேர்ன் கேபி த்ரூ தட் ஆன்லைன் அப்படின்னு. அந்த அவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுகிறான். சின்ன குழந்தையில் ஒரு 5 வயசு குழந்தையில் அவங்க பேரண்ட்ஸோடு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இதை போன மாதமே நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? வெளிநாட்டு தொடர்பு வரும், வெளியூர்லேருந்து கேபியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்கறதுக்கு ஆள் வருவாங்கன்னு போன மாதம் சொன்னேன். இந்த மாதம் ப்ரூவ்டாக நம்ம ஐயா உட்கார்ந்துட்டுருக்காரு. இவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்து நாம் மகிழ்ச்சியை தெரிவித்தோம். ஆகவே நம்முடைய நட்சத்திர சித்தாந்தங்களை எடுத்து உலகத்தில் துல்லிய பலன்களை இங்கே வந்திருக்கிறவங்க இனிமேல் வர இருக்கிறவங்க நமக்கு கொண்டு போய் பொதுமக்களுக்கு நல்ல பலன்களை சேர்த்தோணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ட்ரஸ்ட் KP சிஸ்டம்னு ஆரம்பித்தோம்.
இப்போ எல்லா முறையிலையும் சொல்கிற கோடிக்கணக்கான மக்கள் சோதிடத்தில் உலகம் முழுவதும் நாட்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 9 கோடிக்கு பேர் இருக்கிறோம்னா 1 கோடி பேர் ஜோசி இருக்கிறாங்க. 1 கோடி ஏங்கல்ல சொல்கிறாங்க. அது எது காமன், ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு யூனிஃபார்மிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டலேஷன் லார்ட் ஆஃப் அ பிளானட் வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட் தான் கரெக்ட். அது 9க்குமோ டெய்லி போட்டு வச்சுட்டா போகுது. நீ கேட்குறவனுக்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துலையே பலன் சொல்லிட்டு இருக்கலாம். அவன் அங்கே என்ன பண்ணுறான், அவன் பேக்கெட்டில் எத்தனை ரூபா இருக்குது நீங்கள் உட்காந்து சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சரியாக வரப்போகுது. அப்போ அதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது இன்னைக்கு நம்ம தமிழில் கோச்சாரத்தை கையில் வச்சுட்டே நகர்த்துனீங்கன்னா சோதிடம் பேசும். ஆகவே இன்னைக்கு வர இருக்கின்ற ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில் என்னுடைய குருமார்களையும் தாய் தந்தையரையும் உச்சிஷ்ட மகா கணபதியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வேண்டி